ஆல்ரைட் ரெட் டெவில்ஸ் மேட்ச் வீக் 2 ஃபுல்ஹாம் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட். ஃபுல்ஹாமோட ஹோம்க்கு தான் நம்ம போறோம். என்னதான் ஆர்சனலோட ஒரு பிரில்லியன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி நம்ம வந்து லாஸ் பண்ணியிருந்தாலும், இது நம்ம 2025-26 சீசனுக்கு ஒரு டோன செட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சான்ஸ். எல்லா பிரீமியர் லீக் கிளப்க்குமே நாங்க இப்படி தான் ப்ளே பண்ண போறோம்னு காட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஃபுல்ஹாம் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் ஒரு டீப் டைவ் டாக்டிக்கல் பிரிவியூவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸ்மாஷ் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 60% மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எஃப்40 லெஜெண்ட்ல ஜாயின் ஆயிக்கோங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். இன்சேன் ஃபுட்பால் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் வந்து ஆர்சனலோட டோ நம்ம வந்து போனத எல்லாருமே பார்த்திருப்போம். ரூபன் ஆமரிமோட அந்த எலக்ட்ரிஃபையிங் ஃபுட்பால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராவே டிஸ்ப்ளே ஆனுச்சு. எஸ்பெஷலி அந்த ரிலன்ட்லெஸ் பிரசிங் அண்ட் அந்த லைட்னிங் ஃபாஸ்ட் டிரான்சிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா கிளிக் ஆனுச்சு. பட் பயந்தீரோட ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மளுக்கு அந்த மேட்சை வந்து காஸ்ட் பண்ண வச்சுச்சு. இன்னொரு பக்கம் ஃபுல்ஹாம் ராபின் முன்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் அடிச்சு பிரைட்டனோட ஒரு சூப்பர்பான ஒரு டிரா. 2 டீமுமே ஒரு வின்க்காக தான் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண போறாங்க. பட் யுனைட்டடுக்கு இந்த மேட்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச வின் பண்ணாங்க அப்படின்னா, ரூபன் ஆமரிம் அண்ட் ஹிஸ் ப்ராஜெக்ட் இது 2க்குமே ஒரு பெரிய பெரிய சக்சஸ் அண்ட் இயர்லி ஸ்டேஜஸ்லயே நம்ம வந்து டேபிள்க்கு மேல போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. பட் லூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த மீடியா அண்ட் ஆப்போசிஷன் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்மள போட்டு கழுவி ஊத்திருவானுங்க. ரூபன் ஆமரிம் மேல பெரிய பெரிய பிரஷர் வரும். அஸ் அன் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேனா நான் வந்து இந்த மேட்ச்க்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். பிகாஸ் ஆர்சனலோட லாஸ்ட் மேட்ச் வந்து 3-4-2-1 ஃபார்மேஷன் தான் நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். எம்புமோ அண்ட் கூனியா 2 பேருமே வெர்டிகல் ரன்ஸ்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏன் மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசன் மவுண்ட் தான். டிஃபென்ஸ வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணான். பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பெஞ்சமின் செஸ்கோ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபுல்ஹாமோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே காம்பாக்ட்டா ப்ளே பண்ணக்கூடிய டிஃபென்ஸ். அதுக்கு நெறைய சான்ஸ் தரமாட்டாங்க. பட் ஃபுல்ஹாமோட டிஃபென்ஸ் வந்து காம்பாக்ட்டா ப்ளே பண்ணக்கூடிய டிஃபென்ஸ். அதுவும் இல்லாம வைட் ஏரியால ரொம்பவே சூப்பரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க ஃபுல்ஹாமோட ஃபுல் பேக்ஸ். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த சென்டர்ல வந்து ஓவர்லோட் பண்றதுக்கு. இந்த மேட்ச் வந்து எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரசிங் வந்து ரொம்பவே ரிலன்ட்லெஸ்ஸா இருக்கணும். ஃபுல்ஹாமோட பில்டப் அவங்களோட டிஃபென்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அவங்களோட சென்டர் பேக்ல தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அண்டர் பிரஷர்ல அவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. இத நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கேசமிரோ அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் 2 பேருமே அந்த மிட்ஃபீல்ட்ல பால வின் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா இயர்லியாவே நம்ம வந்து பிரேக் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அமேட் அண்ட் டோர்கு 2 பேருமே அந்த விங் பேக் பொசிஷன்ல டாமினேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அமேட் டியாலோட ட்ரிப்ளிங் ஃபுல்ஹாமோட லெஃப்ட் சைட எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீன்வைல் டோகோவோட பேஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லவே வேணாம். சூப்பராவே அவன் வந்து டிஃபென்ஸ் அன்லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். செஸ்கோவோட பிசிக்காலிட்டி இந்த மேட்ச்ல ரொம்பவே கீயா இருக்க போகுது. இவன் எப்படி ஃபுல்ஹாமோட டிஃபென்ஸ புல்லி பண்ணி கூனியா அண்ட் எம்புமோ 2 பேருக்குமே அந்த ஸ்பேஸ கொடுக்க போறாங்கிறது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம கேம் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே நம்ம வந்து ஃபாஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அக்ரஷன வந்து சீக்கிரமாவே நம்ம இன்டென்ட்ல ஷோ பண்ணணும். ஃபுல்ஹாம் அவங்களோட காம்பாக்ட் ஷேப்க்கு போறதுக்கு நம்ம விடவே கூடாது. இங்க தான் பெஞ்சமின் செஸ்கோக்கு நெறைய டைரக்ட் பால்ஸ்லாம் குடுத்து அவங்களோட டிஃபென்ஸ பேக்ல தள்ளணும். நம்பர் 2 டிசிப்ளினா இருக்கணும். கேசமிரோ அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் நெறைய வாட்டி வந்து பால் பொசிஷன லூஸ் பண்றது லாஸ்ட் சீசன் நம்ம பார்த்தோம். பட் லாஸ்ட் மேட்ச்ல கேசமிரோ ரொம்ப டிசிப்ளினா இருந்தான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் எல்லாருக்குமே தெரியும். போன மேட்ச்ல எதுவுமே பண்ணல அவன். பிகாஸ் ஃபுல்ஹாமோட விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பனிஷ் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ். நம்ம டோகு, அமேட் 2 பேருமே ரொம்ப ரொம்ப கிளினிக்கலா இருக்கணும் அண்ட் அலர்ட்டா இருக்கணும். கவுண்டருக்கு சான்ஸ் கிடைச்சு அப்படின்னா, அவங்களோட விங்ஸ் அண்ட் சென்டர் மிட்ஃபீல்ட் இந்த 2 வச்சு அவனுங்க வந்து போயிட்டே இருப்பானுங்க. வி ஹேவ் டு பி அலர்ட் இன் லோசிங் பொசிஷன். அமேட் டியாலோ அண்ட் டோகோ 2 பேருமே அந்த விங்ஸ்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எம்புமோ, கூனியா 2 பேருக்குமே ஸ்பேஸ் நெறைய ஜெனரேட் பண்ணணும். அண்ட் ஃபைனலி டிஃபென்ஸ்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் எஸ்பெஷலி கார்னர் கிக்ஸ்ல டிலெக், யாரோ அண்ட் ஷா 3 பேருமே ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அண்ட் டிஃபென்ஸ்லயுமே அவங்க வந்து ப்ராக்ரஸ் அதிகமா பண்ணணும். அஃபென்ஸ்ல கூட. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ராட்ரிகோ முனிஸ் மான்செஸ்டர் யுனைட்டடோட ஒரு பாய்ஹுட் ஃபேன். நம்ம ஃபுல்ஹாமோட ஃபார்வர்ட் தான் அவரு. அவர அடக்கி வைக்கிறதுல யுனைட்டட் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னோட பிரெடிக்டர் லைனப் வந்து நான் வந்து டிஸ்ப்ளேல காட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னோட அந்த பிளான வந்து நான் வந்து ஓரலாவே சொல்லிடுறேன். கோல் கீப்பர்ல ஒனானா வந்து ஸ்டார்ட் பண்ண போறான்னு நெனைக்கிறேன். பயந்தீர வந்து இனிமே நம்ப முடியாது. ஒனானா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து ஒனானா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறான்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். என்னோட கட் ஃபீலிங். அண்ட் டிஃபென்ஸ்ல டிலெக் அண்ட் லெனி யோரோ அண்ட் லூக் ஷா இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப சாலிடா இருந்தாங்க. பட் செட் பீஸ்ல இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பைசி வந்து தேவைப்படுது. சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல கேசமிரோ அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ். கேசமிரோ ரொம்ப சூப்பரான ஒரு கேம் லாஸ்ட் மேட்ச் வந்து. பட் ப்ரூனோ ரொம்ப டிசிப்ளினா இருக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு இருக்கு. 100 மில்லியன்லாம் தள்ளி வச்சுட்டு இவன வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல வந்து ஆமரிம் போட்டுருக்கான். ப்ரூனோ வந்து ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. அண்ட் லெஃப்ட் பேக்ல பேட்ரிக் டோகு அண்ட் ரைட் பேக்ல அமட் டியாலோ ஸ்டார்ட் பண்ண போறான்னு நெனைக்கிறேன். அமட் டியாலோட ட்ரிப்ளிங் வந்து இந்த மேட்ச்ல வந்து ரொம்பவே கீயா இருக்க போகுது. அண்ட் இன்சைட் ஃபார்வர்ட்ஸ் மத்தயாஸ் குன்யா அண்ட் பிரையன் எம்புமோ லாஸ்ட் மேட்ச்ல பண்ண மாரி நெறைய வெர்டிகல் ரன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல பார்க்கணும். பெஞ்சமின் செஸ்கோ ஸ்டார்ட் பண்றதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. இந்த மேட்ச் வந்து அவனோட அந்த பிரசன்ஸ், அவனோட அந்த பிரஷர்லாம் போறதுக்கு என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மேட்ச் வந்து கிராக்கரா இருக்க போகுது. பிகாஸ் மான்செஸ்டர் யுனைட்டடுமே சரி, ஃபுல்லாமே சரி வின்னுக்கு தான் போக போறானுங்க. நான் வந்து யுனைட்டட் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எட்ஜி வின் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் ஃபுல்லாம் சும்மா இருக்க போறதில்ல. ஃபைட் பண்ணுவாங்க கண்டிப்பா. அமோரிமோட அந்த ஹை இன்டென்சிட்டி அண்ட் நம்மளோட அந்த அட்டாக்கிங் ஓவர்லோட் இது வந்து நம்மளோட வின்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ரீசனா இருக்க போகுது நான் நினைக்கிறேன். என்னோட பிரெடிக்ஷன் மான்செஸ்டர் யுனைட்டட் 2 ஃபுல்லாம் 1. யுனைட்டட் விக்டரி. செஸ்கோ அண்ட் கூனியா 2 பேருமே ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பிரெடிக்ட் பண்றேன். உங்களோட பிரெடிக்ஷன், உங்களோட அந்த டாக்டிக்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பத்தி அதெல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மாஷ் தி லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுட்பால் ஓடிசி தமிழ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.